பிரைஸ் த லார்ட். நம்ம வந்து ஏசப்பா இந்த பூமிக்கு எதற்காக வந்தார், கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடுறோம்னு சொல்லி அவர் வந்து நோக்கத்தை வந்து நம்ம வந்து தியானிச்சோம். அந்த நோக்கத்தை நம்ம எப்படி நிறைவேற்றணும் அப்படின்னா, அவர் கூட ஒரு நல்ல ஒரு தொடர்பில், ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது மூலமா மட்டும்தான். இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்றதுக்கு நம்ம பெரிய காரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். ரொம்ப சிம்பிளான 2 காரியங்களை செஞ்சா போதும். ஒண்ணு, நம்ம காலையில எந்திரிச்ச உடனே அவர்கிட்ட போயிட்டு முந்தின நாள் பாதுகாத்ததுக்கு நன்றியும், காலையில் எழுப்புனதுக்கு நன்றியும் சொல்லிட்டு, நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம், நம்மளுடைய பிளான்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி பண்ண போறேன் ஏசப்பா, நீங்க என்னை கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அடுத்ததா நான் ஒரு 5 வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளுக்கோ, நம்மளுடைய பள்ளிக்கோ, கல்லூரிக்கோ நம்ம வந்து போகலாம். அதுக்கப்புறமா சாயந்தரம் நைட்டு தூங்கும் போது நம்ம வந்து அந்த நாள் ஃபுல்லாக நம்மளை காத்துக்கிட்டதுக்காகவும், நம்மளை ப்ரொவைட் பண்ணதுக்காகவும் நன்றி சொல்லிட்டு, நம்மளுடைய பிளான்ஸ்ல எதெல்லாம் சக்ஸஸ் ஆச்சோ அதுக்கும் நன்றி சொல்லிட்டு, எதெல்லாம் நடக்கலையோ அதுவும் அவருடைய வழிகாட்டுதல் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அவருக்கு நன்றியை சொல்லிட்டு, மறுபடியும் ஒரு 5-6 வசனங்களை வாசிச்சுட்டு நம்ம வந்து தூங்கணும் அப்படின்னா கடவுள் கூட ஒரு தொடர்பை உண்டு பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பழக்கமா வந்து இருக்கும். பைபிள் ஏன் வாசிக்கணும் அப்படின்னா, ப்ரேயர் நம்ம அவர்கிட்ட பேசுறது, அவர் நம்ம கிட்ட பேசுறது வேதத்தின் மூலமா. ஸோ நம்ம வந்து கண்டிப்பா பைபிள் வந்து வாசிக்கணும். இது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம் தான். ஆனா இதை செய்யறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம யாருமே இதை செய்யறதே இல்லை. நாகமான் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள் ஒருத்தரை பத்தி பார்க்கிறோம். அவர் குஷ்டரோகம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. அவர் வந்து எலிசா தீர்க்கதரிசியை தேடி போறாரு சுகப்படுத்துறதுக்கு. அவர் என்ன நினைச்சிட்டு போவார் அப்படின்னா, எலிசா தீர்க்கதரிசி வந்து அவரை தொட்டு அவர் உடம்புல எண்ணெய் பூசி அவருக்காக ப்ரேயர் பண்ணி அவர் வந்து சுகப்படுத்துவார் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் போவார். ஆனா எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, நீங்க வந்து அந்த நதியில போய் 7 தடவை முங்கி எழும்புங்க, உங்களுக்கு குஷ்டரோகம் சுகமாயிரும் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நாகமான் வந்து ரொம்ப கோவப்படுவாரு. எங்க ஊர்ல எல்லாம் நதி இல்லைன்னு சொல்லிட்டு நான் இங்க வந்தேன், இவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்பா அவருடைய ஊழியக்காரர் அவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்வாரு, ரொம்ப கடினமான ஒரு காரியத்தை அவங்க கிட்ட சொல்லிதான் நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்களா? இது எவ்வளவு ஈஸியான ஒரு காரியம், 7 டைம் ஒரு ஆத்துல முங்கி எழும்புறது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம் தான், இதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாகமானோட வேலைக்காரன் வந்து அவர்கிட்ட கேட்பாரு. உடனே இவர் 7 டைம் முங்கி எழும்புவாரு, அவர் சுகமாயிடுவாரு குஷ்டரோகம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1-15 நம்ம வாசிக்கிறோம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஏசப்பா நம்ம கிட்ட ரொம்ப ஈஸியான ஒரு காரியத்தை தான் வந்து கேட்கிறாரு. மற்ற ரிலீஜன் பீப்புள்ஸை பாருங்க, அவங்க வந்து ஒரு எச்சில் கூட முழுங்காம 40 நாள் அப்படின்னு ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. அவங்க வந்து மலைமலையா ஏறி ஏறி இறங்குறாங்க, கால்நடையா ஊரா போறாங்க. இன்னும் தங்களை காயப்படுத்தி அவங்க கடவுளை தேடுறாங்க. எவ்வளோ அவங்களால முடியுமோ அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, அவங்க கடவுளுக்காக தீ மிதிக்கிறாங்க. இன்னும் பல காரியங்கள் அவங்க வந்து தங்களை தாங்களே வந்து காயப்படுத்தி கடவுள் வந்து தேடுறாங்க. ஆனா நம்ம கடவுள் அது எதையுமே கேட்கல. இதெல்லாம் காசை கூட அவர் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கல, எதையுமே அவர் வந்து எதிர்பார்க்கல. அவர் கேட்கறது ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம அவர்கிட்ட பேசணும், நம்ம செய்கிற காரியங்களை அவர் கூட ஷேர் பண்ணிக்கணும், அவர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு தான் அவர் கேட்கறாரு. இது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம் தான், ரொம்ப டைமும் எடுக்க போறது இல்லை. காலைல சாயந்தரம் அவ்வளவுதான் நம்ம அவர்கிட்ட பேச போறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம் தான். ஆனா இதை நம்ம வந்து செய்யறதுக்கு நம்ம ரொம்ப தயக்கப்படுறோம். அவர் வந்து நம்மளை ரொம்ப மிஸ் பண்றேன், நம்மளை வந்து நம்ம பேசாதனால அவர் ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி வேதத்துல நிறைய இடத்துல வந்து அவர் வந்து ஏசப்பா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நம்ம எப்படி நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்து நம்ம கிட்ட பேசல அப்படின்னா, ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மொபைல் எடுத்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, அவங்க ஏதாவது பேசியிருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அதே மாதிரிதான் ஏசப்பாவும் கடவுளும் நம்மளை வந்து மிஸ் பண்றாரு. நம்ம பேசாதனால அவரும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணிட்டே இருக்காராம், நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்காருன்னு சொல்லி யோபு 7வது அதிகாரம் 18வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவரு எவ்வளவு மிஸ் பண்ற அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்தோட வந்து நம்ம பைபிள்ல வந்து சொல்லியிருக்கிறாரு. எரேமியா 2வது அதிகாரம் 32வது வசனத்துல, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடையையும் மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள். எவ்வளவோ நாளா நான் அவங்களுக்காக வெயிட் பண்றேன், எண்ணி முடியாத நாட்களா நான் வெயிட் பண்றேன்னா அவங்க என்னை மறந்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி இந்த இடத்துல நம்ம சொல்றதை வந்து பாக்குறோம். அப்ப நம்ம வந்து அவர் வந்து நோக்கத்தை நிறைவேற்ற அவருடைய பிள்ளைங்களா இருக்கணும் அப்படின்னா ஈஸியான காரியம் தான் அவர் கூட பேசுறது. இதை நம்ம டெய்லி செய்யும் பொழுது நம்ம அவரை சந்தோஷப்படுத்துற பிள்ளைகளா, நல்ல ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளா நம்மளால இருக்க முடியும். அது செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே மற்றது எல்லாமே நம்ம வாழ்க்கையில சரியான முறையில நடக்கும். ஸோ நம்ம இனிமே நம்ம வந்து ஏசப்பா கூட பேசுறதை நம்ம ஒரு பழக்கமா வச்சுக்குவோம், அவரை வந்து சந்தோஷப்படுத்துவோம். தேங்க்யூ.